ராம்பூர் காட்டுல ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு வந்துச்சு. இயல்பை விட அந்த காட்டுல அதிகமான பனி பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால எங்க பார்த்தாலும் பனியாலேயே மூடி இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளுக்கெல்லாம் இந்த பனிக்காலத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மீனு, நான் 2 நாளா எதுவுமே சாப்பிடல. எனக்கு எங்கேயும் உணவு கிடைக்கல. நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? லூசி, என்ன செய்யறது? என் குழந்தையும் நேத்துல இருந்தே பசியாதான் இருக்காங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மீனு, நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்க்க போறேன். மீனு, வேண்டாம். நீ அங்க போனா இறந்துடுவ. மனுஷங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. அவங்க ஒன்னு கொன்னுடுவாங்க. இல்ல லூசி அக்கா, நான் எதுவுமே இப்ப செய்யாம இருந்தேன்னா என் குழந்தை பசியால இறந்து போயிடுவான். என் குழந்தைக்காக நிச்சயமா நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகத்தான் போறேன். இதை கேட்ட லூசி புறா காகங்கள் கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. காலு ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனு உணவு தேடி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போக போறாளாம். அது ரொம்ப ஆபத்து. நீங்க எப்படியாச்சும் அவளை தடுத்து நிறுத்துங்க. அச்சச்சோ, ஒரு முறை நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு உணவு தேடி போகும்போது ஒரு வேடன் என்ன துப்பாக்கியால சுட பார்த்தான் தெரியுமா? என்ன பார்த்தாலும் சின்ன பசங்க கல்ல தூக்கி எறிவாங்க. மீனுக்குருவி எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு. நான் இப்பவே அந்த குருவிய போய் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ போகாத. மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போனா நீ உயிரோட திரும்பி வர மாட்ட. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. காலு அண்ணா, மனுஷங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப போகலைன்னா என் குழந்தைங்களுக்கு நிச்சயமா உணவு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடி கிராமத்துக்கு பறந்து போச்சு. கிராமத்துல நிறைய இடங்கள்ல உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் மீனுக்குருவி ஒரு வீட்டோட கூரையின் மேல உட்கார்ந்து இருந்துச்சு. இத பார்த்த சின்ன பையன் மீனுக்குருவி மேல ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா. உடனே மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு மரத்து மேல உட்கார்ந்த குருவி உணவுக்காக தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அழாத முன்னா, அமைதியாயிரு. உனக்கு பொம்மைகள் வேணுமா? விளையாடு. எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாத முன்னா. இந்த சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி அந்த வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அம்மா, நான் தாலாட்டு பாடினா உங்க குழந்தை அமைதியா தூங்குவான். நான் உங்க குழந்தைக்காக தாலாட்டு பாடவா? குருவி, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், பொம்மைகளை எடுத்து விளையாட மாட்டேங்கிறான். உடனே மீனுக்குருவி குழந்தை முன்னாவ வாங்கி தாலாட்டு பாட ஆரம்பிச்சது. தூங்கு 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 கண்ணா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு, குருவி பாடும் பாட்டு. இந்த இனிமையான தாலாட்டு பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சா. குருவி, நீ என்ன மந்திரம் செய்த? உன் பாட்டு கேட்டதுமே என் குழந்தை தூங்கிட்டானே. அம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மாவும் இந்த தாலாட்டை தான் எனக்கு பாடினாங்க. நானும் சந்தோஷமா இந்த பாட்டை கேட்டுட்டே தூங்கிடுவேன். குருவி, நீ நாளைக்கும் வரியா? குழந்தைய இந்த மாதிரி தாலாட்டு பாடி தூங்க வச்சா நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தரேன். ரொம்ப நன்றி அம்மா. நானும் இந்த கிராமத்துக்கு உணவு தேடிதான் வந்தேன். எங்க கிராமத்துல இருக்கிற உணவு எல்லாம் பனியால மூடிடுச்சு. கவலைப்படாத குருவி, நான் உனக்கு தானியங்கள் தரேன் அப்படின்னு சொன்ன முன்னாவோட அம்மா மீனுக்குருவிக்கு தானியங்களை கொடுத்துச்சு. குருவி, நாளைக்கும் இதே நேரத்துக்கு என் வீட்டுக்கு வா. முன்னாவ நீ தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும். கண்டிப்பா வரேன் அம்மா. இந்த தானியங்களை பார்த்தா என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு மீனுக்குருவி அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. தான் அம்மாவை பார்த்ததுமே குழந்தை சக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டான். அம்மா, அம்மா, எனக்கு சாப்பிட தானியங்கள் கொண்டு வந்தீங்களா? நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஆமா சக்கு, அம்மா இன்னைக்கு நிறைய தானியங்கள் கொண்டு வந்திருக்கேன். நீ சந்தோஷமா சாப்பிடு. குழந்தை சக்கு அந்த தானியங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான். பிறகு மீனுக்குருவியும் சக்குவும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச தானியங்கள்ல கொஞ்சம் லூசி புறாக்கு கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து காலுக்கும் ராணிக்கும் கொடுத்துச்சு. எனக்கு இந்த தானியங்களை ஒரு விவசாயியோட மனைவி தான் கொடுத்தாங்க. அவங்களோட குழந்தைய நான் பாட்டு பாடி தூங்க வச்சதுனால எனக்கு இந்த தானியங்களை கொடுத்தாங்க. மீனு, அப்படியா? அப்படி நீ என்ன பாட்டு பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வச்ச? தூங்கு 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 கண்ணா தூங்கு. இன்னும் மீனுக்குருவி அந்த தாலாட்டு பாட்டை ராணி காகத்துக்கு பாடி காட்டுச்சு. சரி, எனக்கு நேரம் ஆகிடுச்சு. நான் கிளம்புறேன். விவசாயியோட மனைவி எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு,
நாளைக்கு நானும் அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கலான்னு நினைக்கிறேன். ராணி, தயவு செஞ்சு இந்த ஆபத்தான எண்ணம் உனக்கு வேண்டாம். உன்னோட குரல் தாலாட்டு குரல் மாதிரி இருக்காது. நீ பேசாம இந்த தானியங்களை சாப்பிட்டு வீட்ல இருந்து ஓய்வெடு. அதே நேரத்துல விவசாயியோட மனைவியோ மீனுக்குருவி வருகையை எதிர்பார்த்து அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை முன்னாவோ ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. முன்னா முன்னா, நான் வந்துட்டேன். நீ அழாத முன்னா. தூங்கு தூங்கு சின்ன முன்னா, தூங்கு கண்ணை மூடி தூங்கு. மீனுவோட பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சிட்டான். குருவி, உனக்கு ரொம்ப இனிமையான குரல். உன்னோட பாட்டை கேட்டு எனக்கே தூக்கம் வந்துடுச்சு. விவசாயியோட மனைவி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்தா குருவி, உனக்காக நான் இன்னைக்கு சுவையான பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்க. பிறகு மீனுக்குருவி அந்த பழக்கூடைய எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் வந்துச்சு. தூங்கு தூங்கு பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு, தூங்கு 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 தூங்கு. காலு, என்னோட பாட்டை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? நாளைக்கு இந்த பாட்டை பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வைக்க போறேன். ராணி, எனக்கு என்னவோ நாளைக்கு அந்த விவசாயியோட மனைவி கிட்ட இருந்து நீ அடி வாங்கிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆனா ராணிக்காகமும் மறுபடியும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ராணிக்காகவும் கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. விவசாயியோட மனைவியும் மீனுக்குருவியோட வருகைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட ராணிக்காகவும் அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அம்மா, அந்த குருவி தான் என்னை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சது. நான் தாலாட்டு பாடி உங்க குழந்தைய தூங்க வைக்கிறேன். சரி, யாரு பாடினா என்ன? சீக்கிரம் காகமே, என் குழந்தைய தூங்க வை. தூங்கு தூங்கு சின்ன முன்னா, தூங்கு பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு. ஆனா ராணிக்காகத்தோட இந்த பாட்டு குழந்தை முன்னாக்கு பிடிக்கல. குழந்தை முன்னா இருந்ததை விட சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். ஹே காகமே, நீ என் குழந்தைய ரொம்ப அழ வைக்கிற. என் குழந்தைய என்கிட்ட கொடு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. தூங்கு தூங்கு சின்ன முன்னா, தூங்கு கண்ணை மூடி தூங்கு. மீனுவோட குரலை கேட்டதுமே குழந்தை முன்னா சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சான். விவசாயியோட மனைவியோ ராணிக்காக செய்த செயலை எல்லாம் மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. இதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சிரிச்சது. ராணி, உன்னோட தாலாட்டை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையும் முழிச்சிடும். என்ன செய்யறது மீனு? எனக்கும் நிறைய தானியங்கள் கிடைக்கும்னு ஆசையில தான் இங்க வந்து இப்படி செய்யறேன். உடனே விவசாயியோட மனைவியோ நிறைய தானியங்களையும் பழங்களையும் அந்த 2 பறவைகளுக்கும் கொடுத்தாங்க. குருவிகளே, நான் தினமும் உங்களுக்கு அதிக பழங்களை கொடுக்கறேன். பனிக்காலம் முடியறது வரை நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகவும் அந்த உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க.